illustration 28 cash flow statement. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல்ஏ கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல்ல கடைசி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு போட்டு 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரேட் ரிசீவபிள் டிக்ரீஸ் என்ன பண்ணுவோம், அசட் டிக்ரீஸ், ஓகேவா, அதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். அடுத்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது அசட், ஸோ இன்க்ரீஸ் இன் அசட் ஹேஸ் டு பி டிடக்டட். அடுத்து ட்ரேட் பேயபிள் இன்க்ரீஸ். ட்ரேட் பேயபிள் அப்படிங்கிறது ஒரு லைபிலிட்டி, ஸோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்ட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது ஒரு லைபிலிட்டி. லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அடுத்து அதர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடட் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் அப்படின்றது நான் கேஷ் ஐட்டம், சரியா, அதை வந்து மேலக்க நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணணும். அடுத்து இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனே இருக்குது, முடிஞ்சது, அவ்வளோதான் கணக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் இந்த 1,50,000, அது கூட வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து ஸ்டெப் 1 நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டெப் 2க்கு போயிடலாம். ஸ்டெப் 2 வந்து ஆட் நான் கேஷ் ஐட்டம்ஸ்னு வரும். ஸோ ஐட்டம்ஸ், ஸோ அதில் வந்து அதுலேயும் வெறும் டிப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் போட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். முடிஞ்சுதா? அடுத்தது ஆட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் இருக்குது, லெஸ் ஐட்டம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் போட்டுட்டு இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, இதுதான், ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். சின்ன சம் தான், அவ்வளோதான், சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தியரி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைனிங் டிப்ரிசியேஷன் பை ப்ரிப்பேரிங் ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் அசெட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஓப்பன் போத் த அக்கௌண்ட்ஸ். ஏன்னா இப்போ ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் காஸ்ட் கேல்குலேட் பண்ணதில்லைன்னு அர்த்தம், ரிட்டர்ன் ஆன் வேல்யூவில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம், சரி, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இதே வந்து ப்ரொவிஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க ரைட் ஆஃப் பண்ணலன்னு அர்த்தம், ஒரிஜினல் வேல்யூவில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட் தான். வேறு என்ன பார்க்கணும், டைம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், சரியா. வேறு டிப்ரிசியேஷன் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான். இந்த சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சம் நான் சொல்கிறேன்.